அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எத பத்தினா, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன், குரு இவர்கள் நிலைமைய பொறுத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த 2 கிரகங்களுமே பணத்துக்கு காரகமான கிரகங்கள். தனகாரகன் குரு தான். பெரிய பல்க் மணிக்காரகன் குரு தான். சுக்கிரன் அப்படிங்கிறது ரொட்டேஷன் மணி, டெய்லி பண்ணக்கூடிய லிக்விட் மணி சொல்லக்கூடியது சுக்கிரன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும், செல்வாக்கோட இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாம இருக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். பாதிப்புனா நீசமாகவோ, அஸ்தங்கமாகவோ, வக்ரமாகவோ, பாதகத்திலோ, திரிசூனியத்திலோ 6, 8, 12லோ மறையாம இருக்கணும். அப்படி இருந்தா அந்த கிரகம் வலுவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல குருவும் நல்ல நிலைமையில் இருக்கு, சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கு. இப்ப குருவும் உச்சமா இருக்காரு, சுக்கிரனும் உச்சமா இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்துல பொருளாதாரத்துல ஒரு சீரான நிலை எப்பொழுதுமே இருக்கும். மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்புலாம் பொருளாதார ரீதியாக அந்த ஜாதகருக்கு உண்டு. இதுக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, குரு சுக்கிரன் நல்லா இருந்தாலுமே அந்த ஜாதகருக்கு 2ஆம் இடமும் நல்லா இருக்கும். லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 3 அமைப்புகளுமே ஒரு ஜாதகத்துல சிறப்பா அமைந்து, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக அமைந்து விட்டால் வேற எதுவுமே வேணாம். கண்டிப்பா இந்த ஜாதகர் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம ஒரு அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர்கள், சாரம் கொடுத்தவர்கள், இவர்களும் நல்லா இருந்து விட்டா அது கூடுதல் பிளஸ். அபரிதமான வலிமை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாம சிறப்பா இருக்கணும்னா, அந்த ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இவர்கள் இருவருக்கும் லக்னாதிபதியோடவோ அல்லது 2ஆம் அதிபதியோடவோ அல்லது 11ஆம் அதிபதியோடவோ யாராவது ஒருத்தருக்கு தொடர்பு பட்டிருந்தால் மிக 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 சிறப்பான வாழ்க்கை பொருளாதாரத்துல உண்டு. லக்னம், 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இந்த 3 பேர்லயுமே குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருந்தா அது உண்மையிலே அது கோடீஸ்வர ஜாதகம் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். ஆக ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள அமைவை பொறுத்து அந்த ஜாதகருடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.